வணக்கம், நான் உங்க கிரி ஹைட்ரா. எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க? எல்லாமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், வவுனியா, முல்லைத்தீவுல நிறைய காணியல் வீடுகள் விற்க போட்டிருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வீட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேண்டிக் கொள்ளலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளிநொச்சி, அதாவது கோணாவில் கிழக்கண்ட இடத்துல ஒரு 1/4 ஏக்கர் காணி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவசரமா விற்க இருக்குதுங்க. இந்த காணியோட விலையும் வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் தான். கிளிநொச்சியில வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு விலை குறைஞ்ச காணி, அதுவும் என்னட்ட இருக்கிற விலை குறைஞ்ச காணி வந்து பாத்தீங்கன்னா இதுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் கீழே வந்து பார்த்தா என்னோட நம்பருக்கு மறக்காம கால் பண்ணலாம். இப்போ இந்த காணிக்கு உள்ள போயிட்டு உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். லெட்ஸ் கோ. ஆயிரம் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணிக்கு சுற்றி வேற வேலி போட்டிருக்காங்க. மற்றது கேட்டுகள் அதுகள் தாங்க போடல. மற்ற கொஞ்சம் முள்ளு கம்பிகள் அதுகளும் கொஞ்சம் அடிக்கிற வேலை இருக்குது. இப்போ இந்த காணியில் பெருசாக யாருமே இல்லையன்றதால ஓனராக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறாங்க. அதால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்கள் இல்லையன்றதால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலிகள் அதுகள் எல்லாம் கொஞ்சம் நோமலாக தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு திட்ட வீடு தாங்க. அதால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரூம் வந்துடும். அதோட முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலும் வந்துடும். மற்ற வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல்கள் கதவுகள் எல்லாம் போட்டு தாங்க இருக்குது. மற்ற இந்த காணிக்குள்ள மரங்கள் அப்படின்னு எதுவுமே இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக தோட்டம் செய்யக்கூடிய மாதிரி, அதாவது கத்தரிக்கண்டு, மிளகாய் கண்டு அதில் வைக்கக்கூடிய மாதிரி நல்ல வெயில் படுற நல்ல வெட்டியான இடம் தாங்க. மற்ற இங்கே தண்ணிக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழாய் கிணறு இங்கே அடிச்சு கொள்ளலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலாலேயே தண்ணி வந்துடும். மற்ற இந்த காணிக்குள்ள ஒரே ஒரு பாலமரம் ஒன்று இருக்குதுங்க. மற்ற இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் வசதி எல்லா லைனுமே வீட்டுக்கும் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வீட்டுக்குள்ள வியூ. உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்பக்கத்துக்கு உங்களுக்கு நிலங்கள் அதுகள் எல்லாம் இழுத்துருக்காங்க. அதால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்குது. மேலே சீட் தான் உங்களுக்கு மரம் போட்டு சீட் அதுகள் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூம் வந்துடும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாமியாரை, இதான் வந்து பார்த்தீங்கன்னா சாமியார் ஆக்கள் இல்லையென்றாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோமலாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி வேலையெல்லாம் சாமியாரை நீட்டாக செஞ்சிருக்கு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா படங்கள் அதுகளும் வச்சிருக்குது. இப்போ ஆக்கள் இல்லையென்றாலும் கொஞ்சம் நோமலாக இருக்குதுங்க. இப்படி இங்கால வந்தீங்கன்னா உங்களுக்கு சின்னறைக்கு போயிடலாம். சின்னறைக்கு வந்து கீழே நிலம் இழுக்கையில் அதால் கொஞ்சம் நோமலாக இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூச்சி வேலை அதுகள் வந்து பார்த்தீங்கன்னா சின்னறைக்கு கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூச்சி வேலை அதில் செய்ய வேண்டிய வேலை இருக்குதுங்க சின்னறைக்கு. மற்ற வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3வது அறை கட்டுறதுக்கும் இந்த வீட்டில் ஒரு இது ஒன்று இருக்குதுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாச்சக்கல் மாதிரி 3வது அறைக்கு விட்டுருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3வது அறை கட்டலை. நீங்கள் உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தாலுமே நீங்கள் 3வது அறை கட்டிக்கொள்ளலாம் இந்த இடத்துல. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டுருக்காங்க. மற்ற இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குதுங்க. கிச்சனுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் நீட்டாக, என்ன சொல்கிறது, பூச்சி வேலி அதெல்லாம் நீட்டாக முடிச்சு தான் இருக்குது. மற்ற இதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்புகள் அதுகள் எல்லாம் வேலையெல்லாம் நீட்டாக இருக்குதுங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் ஒரு வீடு கட்டுறதுனால கிட்டத்தட்ட 35 லட்சத்துக்கிட்ட வேணும். இப்போ விற்கிற விலைவாசிக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பரப்பு காணியும் வந்துடும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா வீடும் 10 லட்சத்துக்கு. அது கிளிநொச்சிக்கு இருக்கிறது. இப்போதைக்கு இதாங்க ஓகே. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் கட்டிட்டு வீடுகள் எல்லாம் வாடகைக்கு இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கிளிநொச்சியில் வாடகையே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 20,000 போகும். இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளிநொச்சியை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் கிட்ட வருங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கோணாவிலேருந்து கிளிநொச்சி ஒரு 8-9 கிலோமீட்டர் கூட வரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குங்க. மற்றபடி வாடகை கொடுத்து கஷ்டப்படுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 லட்சத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு வீடு இருக்கிறது கொஞ்சம் நல்லதான். மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து பாருங்க என்னோட நம்பர் தரேன். மறக்காம கால் பண்ணுங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணிக்கிறேன். See you, டாடா, பை.